ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சைனாவோட எக்கனாமியை பற்றி பார்க்க போகிறோம். சைனா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் ஜாம்பவனாக இருந்தால் கூட அவங்களுடைய லோக்கல் இருக்கக்கூடிய டிமாண்டுன்றது டொமஸ்டிக் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னும் கன்சப்ஷன் கூட சொல்லுவாங்க. அது ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 39% தான் இருக்குது. மற்ற நாடுகள் எல்லாம் இப்போ யூஎஸ்எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 68% இருக்குது நமக்கு ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன். ஆனால் சைனாவோட குட்ஸ் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக சப்ளை ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $4 trillion பண்ணுறாங்க. யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு $550 billion அவங்க வருடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட ட்ரம்ப்போ சியும் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் சந்திச்சு அவர்களுக்கு இடையான அந்த ட்ரேட் வார்னு சொல்லக்கூடிய அதை பற்றி பேசினாங்க நிறைய விஷயங்கள். ஸோ இருந்தால் கூட சைனாவில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ், ரீட்டைல் சேல்ஸு, மற்ற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. உற்பத்தி பண்ணுறது எல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் போகுது. டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா தனி மனித வருமானமும் பெருசாக ஏறலை. அதனால் வரக்கூடிய அங்கே கூடிய கன்சப்ஷனும் பெருசாக இல்லை. இது 2020க்கு அப்புறம் அந்த கொரோனாக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சில கிரைசிஸ்னால அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அதிகமாக வருமானமே ஈட்ட முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. இருந்தால் கூட அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரி ப்ரைஸஸ்க்கு அப்படியே எடுத்து வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லோக்கலில் அவர்கள் வந்து சேல்ஸ் பண்ண முடியாத ஒரு காலகட்டமாக இருக்குது. இதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி மனித வருமானம் சாதகமாக இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட்டை நம்பியே இருக்கக்கூடிய ஒரு நாடு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட்ன்றதே இருக்காது உங்களுக்கு. ஏன் இம்போர்ட்ன்றதே இருக்காதுன்னா கரன்சியை ரொம்ப கீழே வச்சு தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப டெப்ரிஷியேட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ சீப்பாக இருக்கணும்னா உள்ளே இருக்கக்கூடிய ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் உட்பட எல்லாமே சீப்பாக இருக்கணும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் ப்ரைஸஸ்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்குது, ஃபேக்ட்ரி கேட் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு சீப் லெவலில் சைனாவில் போயிட்டு இருக்கு நமக்கு. இதனால இவி எக்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சைனா டாமினேட் பண்ணிட்டாங்க. யூரோப்லலாம் பல கம்பெனிஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு $19 billion இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. பிஒய்டி, இன்னும் சில ஜியோமி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருக்காங்க வேர்ல்ட் டாமினேஷன் அப்படின்ற அடிப்படையில். இருந்தாலும் அவங்களால லோக்கலாக பெருசாக செல் பண்ண முடியல. செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஏஷியா நாடுகளில் அதிகமாக சேல் பண்ணுறது பார்க்குறோம். முக்கியமாக ரஷ்யா நாடுகளில் இன்னைக்கு அதிகமாக சைனாவோட கார், அவங்க நாட்டுக்காரே இல்லாமல் சைனாவோட கார்ஸ் அதிகமாக செல் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய இன்னொரு நெகட்டிவ் விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் நாட்டோட உற்பத்தியை அந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை சார்ந்த துறையில தான் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2021 எவர் கிராண்ட்ன்ற நிறுவனம் கிரைசிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ்லாம் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40% 50% வந்து நெகட்டிவாக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில இடங்களில் 70% கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைசஸ்லாம். இதனால சைனா பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தை குறைச்சு பயங்கரமான ஒரு ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ், மானிட்டரி ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 வகையிலையும் அவங்க கொடுத்தாங்க. பட் ஆனால் இருந்தால் கூட அந்த எக்கனாமியை ரிவைவ் பண்ண முடியல. ஸோ இப்போ பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலாவது நீங்கள் எக்ஸ்போர்ட்டை குறைச்சிட்டு இம்போர்ட் அதிகப்படுத்துங்க. அப்படி நீங்கள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தனி மனித வருமானத்தை ஃபஸ்ட்டு வந்து அதிகப்படுத்துங்க. தென் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சப்சிடிஸ் கொடுத்து சைனா வந்து கொண்டு வரக்கூடிய இந்த லோ காஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணி ஓவர் கெப்பாசிட்டியை கட் பண்ணி கரெக்டான முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா மற்ற நாடுகள் சைனாவுடைய ட்ரேட் பார்ட்னர்ஸ்க்கும் அது நல்லது, சைனாவுக்கும் நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யா, தேங்க்யூ.